29,500 அடுத்தது 39,500 49 59,500 கடைசி பொருளை நாங்கள் பார்த்த ஒன்று எல்லாத்தில் கிடந்த ஒன்று எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். கிட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஸ்டார்டிங் ஒரு மோட்டோ ப்ளாக்கர்ஸ் அவங்களுக்கு முதல் தேங்க் பண்ணணும். நீங்கள் வேண்டாம் நீங்கள் ஓன் மணியில் வாங்குறேன்னு சொன்னீங்க. மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் கொண்டு வராங்க, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கே என்ன ப்ரைஸ் போகுது? இப்படி நாங்கள் மைக் வாண்டி தரது உங்களோட வீடியோ பார்க்குறாங்க எல்லாம் பொருள்லேருந்து கூட உங்களோட ரிலேஷன் எல்லாருமே கால் பண்ணி காய்ச்சிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாருக்குமே தெரியும், எங்கள்கிட்ட மைக் பார்த்தீங்கன்னா சப்பரத்துக்கு நல்ல சப்பரத்துக்கு துளைஞ்சதா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மைக் வாங்கணும்னு சொல்லி சரியான ஆசையாக இருந்ததுன்னா எப்படா வாங்கலாம்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சரி நான் ஆஃபர் ஒன்று போய் கொண்டிருக்கேன். அந்த ஆஃபரை பார்த்துட்டு சரி மைக்கு போய் வாங்கிக்கொள்ளும்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் இந்த ஷாப்புக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட்டு உங்களை எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு முன்னால் கால்ஸ்ன்ற சதுக்கம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா camera.lkன்னு சொல்லி உங்களோட ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா DJI மைக் மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்களும் இங்கே தான் வந்து முதல்ல வாங்கினாங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்க வந்திருக்கிறோம். இப்போ ஹொட் டீலில் பார்த்தீங்கன்னா செம ஆஃபர் உண்டு போய்கொண்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆஃபர். சரி அதை பற்றி அண்ணாவோட நான் கதைக்கலாம். அதை விட இன்னொன்று வந்து துளைஞ்ச மைக் இன்னும் கிடைக்க இல்லை. அதுதான் ஒரு சொல்லுங்க. ஓகே, மைக் துளைஞ்சிட்டுது. அந்த மைக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கைக்கு இன்னும் வரவும் இல்லை, யாருமே ஹோல்ட் பண்ணாமல் இல்லை. மைக் மட்டும் இல்லை, லைசன்ஸ், இன்சூரன்ஸ், டேக்ஸ், ATM எல்லாமே துளைஞ்சிட்டு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு இங்கே மைக் வாங்க வந்திருக்கோம். எல்லாருமே யோசிக்கணும், ஈஸியாக ஒரு பொருளை நாங்கள் பார்த்த ஒன்று எல்லாத்தில் கிடந்த ஒன்று எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பொருளை திருப்பி மீட்டு கொண்டு வர ஆட்கள், அந்த பொருளை துளைச்சிட்டு இருக்கிற ஆட்கள் இவ்வளோத்துக்கு கஷ்டப்படணும்னு சொல்லி யாருமே யோசிக்கல. சரியான கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் இப்போ 2வது தடவை மைக் வாங்க வந்திருக்கோம். இல்லை ஆனால் என்ன மெட்டாக்கள்ன்ற ஒரு ஃபீலிங்ஸையும் விளங்கி கொள்ளுங்க. என்ன அதோட இன்னொரு விஷயத்தை சொல்லணும், நான் அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபரை வந்து அதிகமானவர்கள் வந்து கால் பண்ணி நான் இருக்கும் பொழுதே உங்களுக்கு கால் பண்ணி இப்படி நாங்கள் மைக் வாண்டி தரது உங்களோட வீடியோ பார்க்குறாங்க எல்லாம் பொருள்லேருந்து கூட உங்களோட ரிலேஷன் எல்லாருமே கால் பண்ணி காய்ச்சிருந்தீங்க. அவங்களுக்கு முதல் தேங்க் பண்ணணும். நீங்கள் வேண்டாம் நீங்கள் ஓன் மணியில் வாங்குறேன்னு சொன்னீங்க. அது அவங்களுக்கு முதல் தேங்க் பண்ணணும். அந்த விஷயத்தையும் சொல்லுங்கள். நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி கேட்டுருந்தவை, நான் உங்களுக்கு மைக் வாங்கி தரேன் பிரச்சனை இல்லை எவ்வளோ வேண்டான்னு சொல்லுங்க சொல்லி நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. நிறைய உறவினர்கள் கூட கேட்டிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கல நம்ம எடுத்து கேட்பின நான் எதிர்பார்க்கல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு துன்பத்தில் தான் ஆக்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? அப்படி நீங்கள் வாங்கி தரத்துக்கு சொன்னால் கூட நான் வேணாமல் சொன்னாங்க. காரணம் என்ன சொன்னால், நான் துளைத்த பொருள் நானாக வாங்கினா தான் அதிண்ட பெருமதி எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன், நாங்கள் எங்கண்ட இதில் ஒன்று நாங்கள் செய்யக்கலாம் அல்லங்க திருப்தி ஒன்று இருக்கும். அதனால தான் நான் யார்கிட்டையுமே ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பணத்தில் இன்றைக்கு வாங்க வந்திருக்கேன். என்ன அது முக்கியமான விஷயம். கஷ்டம் துன்பம் வந்து போகும், ஆனாலும் நாங்கள் எப்பயுமே எங்கள்ட ஸ்ட்ரென்த்தை விட்டு கொடுக்கக்கூடாது. எப்படியா நாங்கள் உழைத்து எங்கள்ட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி மைக் வாங்க வந்திருக்கோம். சரி, மைக்கை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, அதை முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே நன்றி. நிறைய பேர் கேட்டிருந்தேன். நீங்கள் தான் உங்களை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி. கேட்டதுக்கும் நல்ல சந்தோஷம். என்ன அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணணும் என்று நான் நிற்கும் பொழுது பல பேர் கால் பண்ணி காய்ச்சி வேணும் உங்களோட தானோ. ஓகே ஓகே தான் இதுக்குள்ளே தான் மைக் இருக்கும். உடனே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். 2 மைக் இருக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா C டைப் பின் ஒன்று இருக்கும், லைட்னிங் பின் ஒன்று இருக்கும். லைட்னிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும், C டைப் ஆண்ட்ராய்ட் ஃபோனுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசீவர். இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நாங்கள் இப்படி ஒரு அமர்த்தினோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா 0 கலரில் எரியும், தொடர்ந்து எரிஞ்சு கொண்டு இருக்கும். நான் கனெக்ட் பண்ணி தானே இப்போ கனெக்ட் பண்ணால் தொடர்ந்து 0ல் எரியும். 0ல் எரியும் போது நொய்ஸ் கட் பண்ணும். வெளியால் உள்ள சவுண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நாங்கள் கதையக்கூடிய மாதிரி இருக்கும். வெளியால் உள்ள சவுண்டும் உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் திருப்பி ஒரு அமர்த்தி விட்டோம்னா இல்லை க்ரீன் கலர் லைட் எரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியாக உள்ள சவுண்டுகளும் கொஞ்சம் உங்களுக்கு கேட்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெருசாக மைக்கை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா 2 ஸ்பொஞ்ச் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், நார்மலாக மைக் யூஸ் பண்ணிக்க இந்த ஸ்பொஞ்ச் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் குத்தி வச்சுக்கேன் பாருங்கள், இதுதான் இந்த ஸ்பொஞ்ச். ஏன்னா இன்னும் நொய்ஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பொஞ்ச். இப்போ கோயில் வீடியோக்களை நாங்கள் எடுக்கும்போது சரியாக சவுண்டாக இருக்கும், பக்கத்தில் நாக்கு காய்ச்சி கொண்டு இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த மைக் எங்களுக்கு இந்த ஸ்பொஞ்ச் சும்மா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஸ்பொஞ்ச் யூஸ் பண்ணி தான் மைக் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு இன்னும் சொல்லிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காந்தம் ஒன்று வரும். இப்போ நாங்கள் மைக் தெரியாமல் கதைக்கணும்னு சொன்னால் இந்த மைக்கை உள்ளுக்கு வச்சுட்டு இந்த காந்தத்தை அடித்து விட்டோம்னா ஓகே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புது மைக்கெலாம் கதைக்க போகிறோம். சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா மாடல்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா நிறையவே இருக்குது. சரி, ஆக்ஷன் கேமரா எப்படி பார்க்கலாம். என்ன மாதிரி ப்ரோ அந்த ஆக்ஷன் கேமரா மாடல்? ஆக்ஷன் கேமராவில் இப்போ நார்மலாக நிறைய டைப் நிறைய மாடல் வந்துட்டு இப்போ DJI
டிஜே கோப்ரோ இப்போ புதுசாக வந்திருக்கு எக்காசோ பிராண்டுன்ட்டு நம்மளா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஸ்டார்டிங் ஒரு மோட்டோ வ்ளாகர்ஸ் ட்ராவல் வ்ளாகர்ஸுக்கு ஸ்டார்டிங் ஒரு லோ பட்ஜெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே இறங்கலாம். நல்ல குவாலிட்டி தான். நம்ம சொன்னால் 4K 30 FXலேயும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு என்ன ரீசன்லாம் வந்தது வாட்டர் ப்ரூஃப் தான். இப்போ நார்மலாக ஒரு ஆக்ஷன் கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குது. இப்போ நார்மலாக சிலாக்கள் கோப்ரோ வாங்க ஆசைப்படுவாங்க. கோப்ரோ இப்போ 14,500 போகுது, 64 GB மெமரி கார்டோட போகுது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக இதில் கிடக்குது. ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் இதை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஸ்டார்டிங் வந்து தான் விலை வந்து 29,500லேருந்து தொடங்குது. 29,500 அடுத்து 39,500 49 59,500 கடைசி. ஓகே, அதோட உங்களுக்கு 59,500க்குலாம் 35,500க்கு வாங்கினீங்கன்னா இதோட அக்சசரிஸ் எல்லாம் ஃப்ரீயாக வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் ஒரு 10-12 வகையான அக்சசரிஸ் வருது. லைக் ஹெல்மெட் மவுண்ட்டு, சைக்கிள் மவுண்ட்டு, செஸ்ட் மவுண்ட், ஹேண்ட் மவுண்ட்டு நிறைய வருது உங்களுக்கு. அது இல்லாமல் இதோட அடிஷ்னலாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இன்னொன்று எக்காஸோட ஒரு 60 வகையான அக்சசரிஸ் வருது செப்பரேட்டாக. ஒரு பேக்காக வருது. ஒரு 60 டைப் சாமான் உள்ளே இருக்குது. ஒரு ஹெல்மெட் மவுண்ட்டு, செஸ்ட்டு ஹெல்மெட்டு, பைக்குக்கு போட்டு சைக்கிளுக்கு போட்டுறது, காருக்கு போட்டுறதுன்ட்டு ஒவ்வொரு டைப் வருது. அதில் நீங்கள் இந்த எக்காஸோ ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கோப்ரோ சீரிஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு நார்மல் பட்ஜெட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதுக்குள்ளே இறங்கலாம். பயப்பட தேவையில்ல, எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். நல்ல குவாலிட்டி ரேஞ்சு, ஸ்டெப்லைசரும் நல்லா இருக்குது, ஷேக்கிங் ஒன்றுமே இல்லை. ஸோ பெஸ்ட்டாக கொடுக்கும். ஒஸ்மோ 360 பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்தது. ரீசெண்டாக இப்போ ஒரு 1-2 மாதம் தான் ஆகுது, இல்லை ஒரு மாதத்துக்குலாம் ஆகுது வந்து. ஸோ இப்போ டிஜே கம்பெனி புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒஸ்மோ 360. நோப்பில் நீங்கள் ஒரு இன்ஸ்டா 360 யூஸ் பண்ணியிருப்பீங்க. X5 கடைசியாக வந்தது 8K குவாலிட்டி. அதோட மெகா பிக்சல் 72 தான். ஆனால் இது வந்து 120 மெகா பிக்சல் கொடுக்குது. 120 லோ லைட், நைட்டில் கூட வடிவா எடுக்கலாம். இந்த ஷார்ப்னஸ், கலரிங் எல்லாம் வேறு லெவல் பக்காவாக இருக்குது. ப்ரைஸ் என்ன இப்போ இதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி வருது? ப்ரைஸ் வந்து இப்போ 199,500 போகுது. இது என்னென்னா இது கொம்போவில் பேட்டரி கேஸ் வருது. அதோட உங்களுக்கு 3 பேட்டரி அடிஷ்னலாக தராங்க. அதோட இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கும் வருது உங்களுக்கு. ஸோ இதோட கொம்போ செட்டாக தான் வந்து தராங்க உங்களுக்கு. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க கொம்போவாக தராங்க. இப்போ வண்டியிலே நாங்கள் அலைய தேவையில்லை ஈஸியாக இதுலேயே எல்லாம் வருது. ஆனால் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டிஜே ஃபஸ்ட்டாக 360 ஆக்ஷன் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு அது இதுதான். ஓகே, ஓகே, நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கத்தான் மேடம். இது அப்லோடையும் கனெக்ட் பண்ண ஐஃபோனுகளோடையும் ஆண்ட்ராய்டோடையும் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். எல்லாத்துக்கும் ஆப் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த QR ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கண்டா ஓகே எல்லாம் பண்ணி. இப்போ கோபுரம் மாதிரி தான் என்ன சொல்ல எல்லாம் கோபுரம் மாதிரி தான். ஓகே ஓகே. இதோட வாரண்டியெல்லாம் என்ன வருது? நம்மளாம் வாரண்டி வந்து எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி தான் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ டிஜே பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆன்லைன் வாரண்டி. ஓகே, ஆன்லைன் வாரண்டி. இப்போ ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் வண்டி கிளைம் பண்ணிக்கலாம் ஆன்லைன் வண்டியில். அதே மாதிரி இதுகளுக்கெல்லாம் எங்கள் கம்பெனி வாரண்டி தான். ஸோ 1 இயர். நார்மலாக இதில் இருக்கிற எல்லாமே ஒரு வ்ளாகர்ஸுக்கு தேவையான சாமான் தான் இருக்குது. நார்மலாக இந்த ஆக்ஷன் சீரிஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். நார்மலாக ஆக்ஷன் கேமரா மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃப். இந்த ஒஸ்மோ Pocket 3 இதெல்லாம் ஒரு வ்ளாக்கிங்க்கு செம்ம சாமான். இல்லை ஆட்டோ ட்ராக்கிங் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் அதுவும் மூவ் பண்ணி எடுக்கும். இதோட இன்டர்னலாக ஒரு மைக் 2 வருது. மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் கொண்டு வராங்க, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கே என்ன ப்ரைஸ் போகுது? இது வந்து இப்போ மைக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 177,500 போகுது. நார்மல் சொன்னால் இது எல்லாத்தையும் கூட குவாலிட்டி சரியான கூட இல்லை. லேண்ட்ஸ்கேப் அண்ட் வெர்டிக்கல் மூட் 2 டைப் இருக்குது. ஆட்டோ ட்ராக்கிங் எல்லாமே இருக்குது. அதோட இன்புல்ட்டாக இதோட செப்பரேட்டாக தராங்க. மைக் 2 தராங்க. ஒரு கொம்போவாக மைக் 2ம் வருது, ஒரு கிரிப்டும் வருது. ஸோ கிரிப்டு, மைக்கு, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கேசிங் மை ஒன்று தராங்க. இந்த ப்ரைஸ் 235 படி போகுது. ஓகே, எல்லாமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அக்காசோன்னு சொல்லி ஒரு மாடல் உண்டு. இது மோஸ்ட்லி இப்போ தொடங்க போகிறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வேண்டி யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக வ்ளாக் செய்ய வலிக்கிடும் போது அடுத்தடுத்த மாடல்ஸை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள தகவலை அண்ணன் தந்துருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா 29 கிட்ட போகுது என்ன புதுசு. ஸ்டார்டிங் வந்து 29,500 தான். அதுவும் 4K 30 FX கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப், நைட், லோ லைட் எல்லாம் கேப்சர் பண்ணல. ஸ்டெப்லைசரும் இருக்குது, பயப்பட தேவையில்லை. சரி, ஓகே, எல்லாருக்குமே இந்த காலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். யாருக்காக எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஷாப் எங்கே இருக்குன்னு மீண்டும் இருக்க சொல்லிக்கொள்ளணும். அதை பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட் தெரியும். ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு அருகாமையில் காகல்ஸ் சதுக்கம் இருக்குது. அதில் தான் அவங்களோட ஷாப் அமைஞ்சிருக்குது. camera.lk. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.